இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5-11. கப்பர்நகூமுக்கு இயேசு செல்லுகிறார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். அவனுடைய பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான். இயேசு வந்து அவனை குணமாக்க வேண்டும். இயேசு தயாராக இருக்கிறார். அவனுடைய யதார்த்த உள்ளத்தை பார்க்கிறார், நம்பிக்கையை பார்க்கிறார். நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நூற்றுவர் தலைவனிடம் இருந்த மனநிலையை பாருங்கள். ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய கமெண்ட்டை பாருங்க. இஸ்ரேலர் எவரிடமும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் பார்க்கவில்லை. பல சமயத்துல கிறிஸ்தவங்கள்ட்ட இல்லாத அளவிற்கு அதிகமான நம்பிக்கை, இறை நம்பிக்கை மற்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடம் நாம் பார்க்க முடியும். நம்மோடு வாழ்பவர்கள் கிறிஸ்தவன் ஆகணும், நம்ம அவனை சந்திக்கிறோம், அவனுக்கு நற்செய்தியை போதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நமக்கு இருக்கிற புதுமைகள் எல்லாம், கடவுள் செய்கிற புதுமைகள் எல்லாம் சொல்கிறோம். அதன் வழியாக நம்ம நற்செய்தி பணி செய்கிறதா நினைக்கிறோம். நற்செய்தி பணி தான். ஆனால் நம்ம சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இறை நம்பிக்கை கேட்கின்ற அவனிடம் வளர்கின்ற இறை நம்பிக்கையை விட பல சமயங்களில் குறைவானது. கடவுளுக்கு பயப்படுறான். அவன் கடவுளுக்கு பயப்படுறான். சமுதாயத்தை நேசிக்கிறான். நமக்கு தெரியறது இல்லை. திருமுழுக்கு என்பது என்ன? இயேசுவின் பெயரால் தண்ணீர் ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்ற அற்புதமான அந்த வரிகள் இயேசு ஆதி திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்தது. இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வரிகள் நமக்கு வந்து சேருகின்றன. அது மிக சரியானது. கிறிஸ்தவ திரு அவையில் ஒரு நபராக விளங்குவதற்கு அது அற்புதமான பகுதி. அதற்கு அதுக்கு இணையான எந்த வழியும் இல்லை. ஆனா நமக்கு முன்னால அவன் கிறிஸ்தவனா இருக்கிறானே, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய யதார்த்த குணம், அவனுடைய தாழ்ச்சி. நூற்றுவர் தலைவனை பாருங்கள், அவனுடைய தாழ்ச்சி. நமக்கு முன்னால அவன் கிறிஸ்தவன் ஆயிடுறானே. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் செயல்கள் பேச வேண்டும். வார்த்தைகளை விட எங்கள் செயல்கள் உம்மை பற்றி அறிவிப்பதிலும், உம்மிடம் மற்றவர்களை அழைத்து வருவதிலும், உம்மை மகிமைப்படுத்துவதிலும் எங்கள் செயல்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவரே, அயலான் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பு, உண்மையான சமுதாய மேம்பாட்டில் இருக்கிற ஆர்வம், இவைகளெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்க நீர் தயவுடன் அருள் கூறும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.